வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டிலேருந்து நம்ம வெளியில் கிளம்புவோம். ஏதோ ஒரு விசேஷத்துக்காக நம்ம வெளியில் கிளம்புவோம். அப்போ கிளம்பும்போது சில சகுனங்கள் நமக்கு தெரியும். நம்ம ஏற்ற மாரி வரும். இல்லைன்னா நம்ம பார்ப்போம். அதெல்லாம் எது நல்லது, எது கெட்டது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் வந்து நம்ம நல்ல விஷயம்லாம் நம்ம என்ன நல்லா சகுனம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து வெளியில் கிளப்பி போகிறோம். போகிறப்ப ஏற்ற மாரி வந்து என்ன வருதுன்னா, இப்போ ஒரு குழந்த வர்றாங்க அப்படின்னா அது நல்ல சகுனம். குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அது நல்ல சகுனம். மாடு பசு அதாவது கன்றுக்குட்டியோடு சேர்ந்து வருது அப்படின்னா அது நல்ல சகுனம். நல்லா வாழ்ந்து முடித்தவங்க வயசானவங்க 2 பேர் தம்பதிகள் வராங்க அப்படின்னா நல்ல சகுனம். மணி ஓசை கேட்குது அப்படின்னு நல்ல சகுனம். மேளதாளம் சத்தம் கேட்குது அப்படின்னா நல்ல சகுனம். நாய் வந்து உதறிட்டு போகுது அப்படின்னா நல்ல சகுனம். பால் எடுத்துகிட்டு வராங்கன்னா நல்ல சகுனம். பூக்கள் எடுத்துகிட்டு வராங்க, வியாபாரி வராங்க அப்படின்னா நல்ல சகுனம். வெத்தலைப்பாக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது நல்ல சகுனம். சுமங்கலி பெண்கள் பச்சை கலர் சேலையை கட்டிக்கிட்டு இல்லைன்னா குங்கும கலர் சேலையை கட்டிக்கிட்டு சுமங்கலி பெண்கள் வந்தாங்க அப்படின்னா அது நல்ல சகுனம். இதெல்லாம் வந்து நல்ல சகுனங்கள். நம்ம வெளியில் போகும்போது நம்ம பார்க்க வேண்டியது. சரி, நமக்கு வந்து வரக்கூடாதது அதாவது கெட்ட சகுனம் அப்படின்னு சிலது இருக்குது. அது என்னென்னது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வெளியில் கிளம்பும்போது நாய் வந்து ஊழ விடக்கூடாது. எருமை மாடு வந்து இது மாதிரி வரக்கூடாது. அப்புறம் விறகு இருக்குது இல்லையா, விறகு அடுப்பில் வைக்கிறாங்களே விறகு கட்டை, அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மம்முட்டி, இந்த கட்டைப்பறை, இந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. தலைவிரி கோலமாக யாருமே வரக்கூடாது. அப்புறம் பானைகள் சமைக்கிறோம் இல்லையா, பானை சட்டிலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் எதிர்த்த மாரி எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னும் பூனை வலது பக்கம் இருந்து இடது பக்கம் போகக்கூடாது. அதாவது இடது பக்கம் இருந்து வலது பக்கம் வந்துடலாம், தப்பு கிடையாது. ஆனால் வலது பக்கம் இருந்து இடது பக்கம் போகக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து சகுனம் சரியில்லாத சகுனங்கள். இதெல்லாம் வெளியில் போகும்போது சரி நம்ம கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சகுனத்தெலாம் நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில் இருந்தால் அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் போகிற வேலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.